ஒரு தலைவரின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதால் தான் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கருத்து கணிப்பு எங்களுக்கு சாதகமாக வருதுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எங்கள் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் வெறும் கரிஸ்மேட்டிக் லீடர் என்பதை தாண்டி கருத்தியல் தெளிவு கொண்ட ஒரு தலைவராக வராரு. தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி திமுக என்று பேசுறாங்க. இந்த இடத்துல நான் பேசணும், நீங்க சொன்னீங்க அரசியல் பேச வேணாம் அப்படின்னு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இன்னும் தமிழ்நாட்டில் சாதி தலைவராகத்தான் பல இடங்களில் பார்க்கப்படுகிறது. சமூக நீதி பேசுற, சமத்துவம் பேசுற திமுக செய்யாத ஒரு வேலையை, மிகப்பெரிய ஒரு புரட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தை அறிவித்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கான தலைவர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கங்க. தமிழக வெற்றி கழகம் உருவாகிய பிறகு தென் தமிழகத்துல, அதுவும் குறிப்பா மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாதியினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கு. அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் கொண்டாடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அவருடைய புகைப்படம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டோம். தலைவர் தளபதி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் மூல முடுக்கெல்லாம் எல்லா சாதியை சார்ந்தவரும், நாடா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும், அதுல குறிப்பிட்ட சில பேர் அண்ணல் அம்பேத்கரை சாதி தலைவராக பார்த்தவர்கள் கூட அவர் சாதி தலைவர் கிடையாது, அவர் சாதித்த தலைவர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது எங்க தலைவர். இந்த தாக்கம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறாங்க.